நீ செய்த தர்மம் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும். யாசித்தோர் விட்ட நிம்மதி பெருமூச்சை கொண்டு அறம் செய்தோர் வினை முடிச்சை தன் கரத்தால் அவிழ்ப்பான். வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார். பிறகு வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய். கொடுப்பதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அது அனைவரிடமும் இருப்பதில்லை. தர்மத்தை செய்யும் ஒரு மானிடனால் மட்டும்தான் தன் கர்மாவை அழித்து நல்லது செய்ய முடியும். தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைப்பதில்லை. கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானவையாகும். வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய் நீ. தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை. நல்ல இரக்கம் கொண்ட மனிதனாக இருந்தாலே போதும். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை. படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை. சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை. செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும். உங்கள் வார்த்தைகளால் ஒருவர் மனநிம்மதி அடைகிறார் என்றால் அதுவும் தர்மமே. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. துயரின் விளிம்பில் எப்போதும் துயரம் மட்டும் தொங்கி நிற்பதில்லை. அங்கே வாழ்க்கையின் இன்னொரு தொடக்க புள்ளியும் இருக்கும். உபதேசம் செய்யாதே, உதாரணமாய் இரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். எதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர்கள். ஏனெனில் இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்களா இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். உன்னை அவமதித்த இடத்தில் நிராகரிக்கப்பட முடியாத தகுதியுடன் வந்து நில். அவமதித்தவரும் உன்னை போற்றுவார். பெற்றவர்களை மறந்துவிட்டு இறைவனை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அவர்களை மதிக்காமல் தனியே தவிக்க விடாதீர்கள். நாளை இதே நிலைமையே உங்களுக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். கூறும் வார்த்தையின் உண்மையின் அர்த்தத்தை புத்திமான் ஒருவனே சரியாக புரிந்து கொள்கிறான். தவறாக அர்த்தம் கொள்பவர்களால் அனர்த்தம் விளைகிறது. தர்மம் செய். தர்மம் தலை காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தானம் என்பது ஏதேனும் பலன் வேண்டி செய்வதை குறிப்பதாகும். தர்மம் என்பது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இல்லாதவருக்கு உதவி செய்வதாகும். தர்மம் ஜெயிக்க கொஞ்ச கால தாமதம் ஆகும். ஆனால் பொய்யான தகவல்கள் உடனடியாக ஜெயித்து ஆர்ப்பரிக்கும். இரக்கம் கொள், தர்மம் கொள். மன்னரைக்கு செல்லும் போது உன்னை தனியாகத்தான் அனுப்புவார்கள், உன் செல்வங்களோடு அல்ல. இறைவா, படைத்து காத்து அழித்து மறைந்தருளாமல் படைத்தளித்து மறைந்து பார்த்தேன். உன்னை வணங்கி தினம் தொடங்கிய பாவத்திற்காய் ஊரெல்லாம் கைகூப்பும் வரமளித்தாயோ? இல்லையெனில் மண்ணிலேயே நரகவாசம் பூண்டார்க்கு அங்கு சொர்க்கவாசல் திறக்கும் ஒப்பந்தம்தான் செய்தாயோ? உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல் தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவன் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. அதர்மம் ஆட ஆட, தர்மம் ஓட ஓட, பொறுமை காக்க காக்க செய்த தர்மம் பார்க்க பார்க்க அதர்மம் ஒளியுமே, செய்த தர்மம் ஜெயிக்குமே. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின் தருவது. இதுதான் தானம். புண்ணிய கணக்கில் சேராது. ஏனெனில் இல்லாதவர்கள் மற்றும் இயலாதவர்கள் கேட்ட பின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை, ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல், அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியம் தரும். பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசி அறிவது தர்மம். கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டதால் வாங்கியவரே தர்மமாக பெறவில்லை. கிருஷ்ணன் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தானமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது.
ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏன் என்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை அருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறை அருளை பெற வேண்டும் என்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். அவன் இறையை தேட தேவையில்லை, இறை இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்து கொண்டு இருக்கிறது, அமைதி துளியும் இல்லை, என்னவாக இருக்கும்? ஒரே ஓர் காரணம் மட்டுமே, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால். அதிகமாக யோசிக்க தேவையில்லை, சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும், தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து, கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சை, இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுத்தால் அது தர்மம், யாரென தெரியாமல் கொடுத்தால் அது தானம். இல்லாதவர்களுக்கு தானமிட்டு இருப்பவர்களிடம் சொல்லி புகழ் தேடினால் உன் தானத்திற்கு எந்த பயனும் இல்லை. தானம் யாசகமின்றி உன்னால் கொடுக்கப்படுவது. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதே ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை. தியானம் செய்தால் கூட கிடைக்காத மன நிம்மதி பிறருக்கு தானம் செய்யும் போது கிடைக்கும். தானம் வேறு, தர்மம் வேறு. தானம் பண்ணும்போது தெரிஞ்சு பண்ணணும், தர்மம் பண்ணும்போது தெரியாம பண்ணணும். நமது மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மையாக வருவது நிலையான தர்மம், பிறருக்கு பயன் தரும் கல்வி, தனக்காக பிரார்த்திக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகள். எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவும் மாட்டோம், ஆனால் எதையாவது கொடுத்துவிட்டு போகலாமே. தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தால் அவன் சரியாக தர்மத்தின் பாதையில் செல்கிறான் என்று அர்த்தம். மரணம் உன்னை நெருங்கும் போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது, ஆனால் நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும். இரக்கம் கொள், தர்மம் செய். மண்ணறைக்கு செல்லும் போது உன்னை தனியாகத்தான் அனுப்புவார்கள், உன் செல்வங்களோடு அல்ல. வாழ்க்கைக்கு 2 பொன்மொழிகள். கொடுத்து வாழும் எண்ணம் உள்ள இதயத்தில் கெடுத்து வாழும் எண்ணம் உதிப்பதில்லை. உண்மையாக இருக்க விரும்பினால் முதலில் உன் மனசாட்சிக்கு உண்மையாயிரு. அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரன் ஆகக்கூடாது. கொடுத்த தர்மம் கைவிடாது, எடுத்த பாவம் கை கொடுக்காது. தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியம் இல்லை. நல்ல இரக்கம் கொண்ட மனிதனாக இருந்தாலே போதும். ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்கள், அதன் இன்பத்தை அவர்கள் கண்ணீரில் தெரிந்து கொள்வீர்கள். நீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை அழிக்கிறது. நீ அளித்த தானமும் தர்மமும், நீ செய்த புண்ணியமும் பாவமும், நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும், நீ செய்த சூழ்ச்சியும் துரோகமும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும். முயற்சி திருவினையாக்கும்.